நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம விஷாரத் பூர்வாத் ஃபஸ்ட் பேப்பருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு ஷத்ரஞ்சுக்கே கிலாடி அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். லேக்கக் பரீட்சை, கட்டுரை ஆசிரியர் அறிமுகம். இதை நான் கைடில் இருக்கிறத ஷார்ட் பண்ணி டீச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஷத்ரஞ்ச் கே கிலாடி நாம கஹானி, ஷத்ரஞ்ச் கே கிலாடி என்ற கதை உபன்யாஸ் சம்ராட் நாவல் பேரரசர் பிரேம்சந்த் கி கஹானி ஹே, பிரேம்சந்தினுடைய கதை. ஆப்கா அசலி நாம், இவருடைய உண்மையான பெயர் தன்பத் ராய் தா, அதாவது தன்பத் ராய்ங்கிறது தான் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர். வே பஹலே அங்கிரேசி சர்க்கார்க்கே நௌகர்தே, இவர் முதலில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட வேலைக்காரனாக இருந்தார். ஜப் அசஹயோக ஆந்தோலன் சல்னே லகா, எப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் நடக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது உனுகோனே, அவர் அப்படி நௌக்கரி சோட்டி, தன்னோட வேலையவே விட்டுட்டார். தப்சே வே அப்படி ராஷ்ட்ரிய பாவனாக்கோ கஹானியோங் துவாரா வியக்த கர்த்தே ரஹே, அப்பொழுதிலிருந்து அவர் தன்னுடைய தேசப்பற்றை கதை மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். லேக் பரீட்சை, கட்டுரை அறிமுகம். யஹ் விலாசிதா மே டூபே ஏக் ராஜ்ய கே பதன் கி கஹானி ஹே, இது பொழுதுபோக்கில் மூழ்கிய ஒரு ராஜ்யத்தினுடைய அழிவு கதை. ஜிஸ் தேஷ் கே லோக், எந்த நாட்டினுடைய மக்கள் தர்ம, மதம், பாஷா, மொழி, ஜாதி ஆதி கே நாம் பர் ஆகியவற்றின் பெயரை சொல்லி லடேங்கே சண்டையிட்டனரோ, உஸ் தேஷ் கா ஹால் பி யஹி ஹோகா, சண்டை போடுறாங்களோ, எந்த நாட்டு மக்கள் இப்படிலாம் சண்டை போடுறாங்களோ அவங்களோட நிலைமை இப்படி தான் ஆகும் அப்படின்னு இந்த கதை நமக்கு உணர்த்துது. வாஜித் அலி ஷாஹ் கா சாசன், வாஜித் அலி ஷாக் அப்படிங்கிறவர் ராஜாவாக இருந்தார். அந்த காலத்தில் லக்னோவில் இதெல்லாம் நவாபுகளோட ஆட்சியாக இருந்துச்சு. அப்போ வாஜித் அலி ஷாங்கிறவர் நவாபாக இருந்தார். அவதுமே, லக்னோவுக்கு இன்னொரு பேர் அவதுமே வாஜித் அலி ஷாக்கா சாசன் சல் ரஹா தா, இவரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பூரா லக்னோ விலாசிதாமே டூபாத்தா, லக்னோ முழுவதுமே பொழுதுபோக்கில் மூழ்கி இருந்தது. சன்சார்மே கியா ஹோ ரஹாஹே, இந்த உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இஸ்கி கபர் கிசி கோ பி நஹிதா, அதை பற்றின விஷயம் யாருக்குமே தெரியலை. மீர் அவுர் மிர்சா, மீர் மற்றும் மிர்சா அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீர் ரோஷன் அலி அவர் மிர்சா சஜ்ஜத் அலி தோனோங்க ஜாகீர்தார் தே, ரெண்டு பேரும் ஜாகீர்தாராக இருந்தாங்க. ஜாகீர்தார்னா பெரிய போர் புரியும் போது சோல்ஜர்ஸ்லாம் போய் சண்டை போட்டு அந்த போரில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமேட்டி ராஜா அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் அந்த மாதிரி கொடுத்துருவார். அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாட்டுக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்க போய் உதவி செய்யணும், அவங்க சந்தோஷமாக வாழலாம். இதுதான் ஜாகீர்தார். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜாகீர்தாராக இருந்தாங்க. இஸ்லியே உன்கோ ஜீவிகா கி கோயி சிந்தா நகித்தி, அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எந்த கவலையுமே இல்லை. வே கர்மே பைட்டே ஷத்ரஞ்சு கேல்தே தே, வீட்டில் இருந்தபடியே அப்படியே செஸ் விளாண்டுட்டே இருப்பாங்க. தோனோங் மித்ர சுபக், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே காலையில் ஷத்ரஞ்சு கேல்னா ஆரம்ப கர்த்தே தோ, செஸ்ஸை விளையாட ஆரம்பித்தா ராத்துக்கோ ஹி சமாப்த கத்தே, நைட்டு தான் முடிப்பாங்க. கபி கபி கானா பி பூல் ஜாத்தே, சம்டைம்ஸ் சாப்பிட்றதே மறந்துடுவாங்க. பேகம் கா குஸ்ஸா, மனைவியினுடைய கோபம். ஏக் தின் மிர்சா கி பேகம் கோ சிர் தர்து தா, இந்த மிர்சா அப்படிங்கிறவனோட வீட்டு வாசலில் தான் இவங்க விளையாண்டுட்ருக்காங்க. அவனோட மனைவிக்கு ஒரு நாள் தலைவலியாக இருக்குது. அவங்க ஊரில் இந்த மாதிரி பெண்களுக்கு முடியலைன்னா ஆண்கள் தான் வைத்தியர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு மருந்து வாங்கிட்டு கொடுக்கணும். அப்போ இப்போ மிர்சா தான் போய் ஆகணும். மிர்சா உஸ்கோ தேக்னே கேலியே அந்தர் நஹி கயே, மிர்சா அவளை பார்க்குறதுக்கு கூட உள்ளே வரவே இல்லை. பேகம்னே खुद हकीम के पास जाने की धमकी दी तो, பேகம் அந்த மனைவி என்ன செய்கிறா, நானே வைத்தியர்கிட்ட, ஹக்கீம் அப்படின்னா வைத்தியர், வைத்தியர் கே அந்த ஹக்கீம் கே பாஸ் வைத்தியரிடம், ஜானேக்கு தம்கி தீத்தோ மிரட்டுறா, நானே இப்போ கிளம்ப போகிறேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ட்டு. வே அந்தர் கயே, அப்போ தான் அவன் உள்ளே போனான். உஸ்னே ஷத்ரஞ்சுக்கே மொஹரோங்கோ பாஹர் ஃபேங்கா, அந்த
ஷத்ரஞ்சோட காயின்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் தூக்கி போடுறா. தேக்கர் மீர் சாப் வஹாசே சலேகே. இதை பார்த்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு மீர் அங்கேருந்து போயிட்டார். மீர் கே யஹா. இப்போ மீரோட வீட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப் தோனோங்க மித்ர மீர் கே கர் மே ஷத்ரஞ்சு கேல்னே லகே. இப்பொழுது 2 ஃப்ரெண்ட்ஸும் மீரோட வீட்டில் செஸ் விளையாட ஆரம்பித்தாங்க. யகா மீர் கி பேகம். இங்கே மீரோட மனைவி அவர் நௌக்கர் பரேஷான் ஹோனே லகே. மேலும் வேலைக்காரங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. பேகம்னே ஏக் நௌக்கர் சே கஹா கி. பேகம் ஒரு பிளான் பண்ணுறா. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ராஜா கே சிப்பாஹி கி தரக். நீ ராஜாவோட சோல்ஜர் மாதிரி கோடேமே ஆவோ, குதிரையில் வா. ஹமாரே கர்கே பாகர் கடே ஹோக்கர். எங்களோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு போலோக்கி சொல்லு, ராஜானே மீர் சாப்கோ புலாயா. ராஜா மீர் சாரை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லு. யுத்தமே ஜானா ஹோகா. மீர் சார் யுத்தத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லு. ஃபிர் சலே ஜாவோ. பிறகு போய்விடு. உஸ் நௌக்கர்னே வைசாஹி கியா. அந்த வேலைக்காரனும் அதே மாதிரி செஞ்சான். வீரான்மே கேல். வீரான் அப்படின்னா ஒரு ஓல்டு வீரான் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு மாஸ்க்கு, பாலடைந்த ஒரு மசூதி மாதிரி. தோனோங் மித்ர வீர்த்தே. 2 ஃப்ரெண்ட்ஸுமே வீரர்களாக இருந்தாங்க. மகர் அப் வே ஷத்ரஞ்சு கேள்னையுமே மஸ்தத்தே. ஆனால் அவங்க செஸ் விளையாடுறதுல மூழ்கி போயிருந்தாங்க. வே யுத்தமே ஜானா நகி சாத்தே. அவங்களுக்கு யுத்தத்துக்கு போகவே பிடிக்கல. இஸ்லே தோனோங் சுப கர்சே நிக்கல்கர். அதனால் அவங்க 2 பேரும் காலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு தூர் சல்கர், ரொம்ப தூரத்துக்கு போய் ஏக் வீரான் மஸ்ஜிதுமே, ஒரு பழைய மாஸ்கில் கேல்னே லகே விளையாட ஆரம்பித்தாங்க. மித்ரோங் மே லடாயி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை. ஏக் தின் அங்கிரேசி சேனா லக்னோ ஆயி. ஒரு நாள் ஆங்கிலேய படை லக்னோவுக்கு வந்துச்சு. சேனா நவாப் வாஜித் அலி ஷாகோ கைது கர்க்கே லே கை. அந்த ஆங்கிலேய படை நவாப் வாஜித் அலி ஷாக கைது பண்ணி அழைச்சிட்டு போச்சு. அதாவது தோனோங் மித்ரனை தேக்கர். 2 ஃப்ரெண்ட்ஸுமே இதை பார்த்தாங்க. பார்த்தாங்க. மகர் ஆனால் அசலி ராஜாக்கோ பச்சானா நகி சாத்தே தே. அவங்க உண்மையான ராஜாவை காப்பாற்ற விரும்பலை. ஷத்ரஞ்சுக்கே ராஜாக்கோ பச்சானா சாத்தே தே. அந்த செஸ்ஸில் உள்ள ராஜாவை காப்பாற்ற தான் விரும்பினாங்க. இஸ் சந்தர்ப்பமே தோனோங் மித்ரோங்மே மத்பேது ஹோகையா. இந்த சூழ்நிலையில் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஃபிர் தல்வார் லேக்கர். பிறகு ஸ்வாடை எடுத்து லட்னே லகே, சண்டை போட ஆரம்பித்தாங்க. குछ समय बाद चोट खाकर दोनों मर गए. கொஞ்ச நேரத்திலேயே காயம் போட்டு 2 பேரும் இறந்துட்டாங்க. விசேஷத்தா ஏ கஹானி சச்முச் ஏக் அனுபம் கஹானி. இந்த கதை உண்மையிலே ஒரு ஒப்பற்ற கதை. ஹமாரே நாகரிக் இஸ் கஹானி சே குछ सीख लेंगे. என்ன நம்மளோட குடிமக்கள் இந்த கதையிலேருந்து ஏதாவது கற்றுப்பாங்களா? தன்யவாத்.